ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், முதல்ல இறைவனுக்கு ரொம்ப நன்றி. இப்படி ஒரு அழகான வாழ்க்கையை கொடுத்ததுக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்குங்க. லைஃப் சூப்பரா போயிட்டு இருக்கு. அதுவும் நீங்க கொடுக்குற சப்போர்ட் வந்து நாளுக்கு நாள் வந்து அதிகமாகிட்டே இருக்கு. ரொம்ப ஹாப்பியா இருக்குங்க. சான்ஸே இல்லை. நாங்கள் வந்து ஆக்சுவலாக ஒரு பிளான் பண்ணியிருக்கோம். அந்த சப்ஸ்கிரைபருக்குலாம் ஏதாவது பண்ணணும், இந்த ஈஸி ஏற்றி விடுறது, கிஃப்ட் கொடுக்குறது, இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கோம் இல்லையா? அந்த மாதிரி இன்னொரு சின்ன ஐடியா தோணி இருக்கு. பட் வந்து அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லணுங்க. என்னன்னா, எங்க ஊர்ல வந்து எங்க வீடியோஸை பாக்குறாங்களா இல்லையான்னு எனக்கு தெரியாது. ஏன்னா வந்து பாக்குறேன்னு சொல்லுவாங்க, ஆனா கமெண்ட் லைக்லாம் நான் பார்த்தது கிடையாது. அதுவும் தெரியாத பேர்ல பாக்குறாங்களா என்னன்னு தெரியல. எனக்கு தெரிஞ்ச பேர்ல வந்து பார்த்தது கிடையாது. ஆனா ஒரே ஒரு ஆளுங்க இந்த ஊர்ல ஆமீன் சர்பில் அப்படிங்கிற ஒரு ஐடியில இருந்து எங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா எங்களுடைய ஒரு வீடியோ மிஸ் பண்ணாம பார்த்துட்டு எல்லா வீடியோக்கும் லைக் கமெண்ட் போட்டுட்டே வராங்க. ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஆமீன் சர்பில் ரொம்ப ரொம்ப நன்றி. அது மட்டும் இல்லைங்க, நேற்று எங்களுக்கு ஒரு ஸ்டார் கொடுத்துருந்தாங்க. ரொம்ப ஹாப்பி. ஏன்னா ஸ்டார் வந்து கொடுக்கறது வந்து எங்க சேனல் வந்து டெவலப் பண்ணதுக்கு ஹெல்ப் ஆகும். ஸோ ரொம்ப நன்றி சர்பில். என்ன காமெடினா, இது வரைக்கும் அவரை நம்ம பார்த்ததே இல்லை. ஆமாங்க. ஆக்சுவலா வந்து அவரு எங்க ஊர்னு போன்ல தான் பேசிக்கிட்டோம். நான் உங்க ஊர் தான், அதுவும் நீங்க இருக்கீங்களா வீடு, அதுக்கு அடுத்த தெருவு தான் சொன்னாரு. அடுத்த தெருன்னு சொன்னாரு. ஆனா இது வரைக்கும் அவர் எப்படி இருப்பாருன்னு கூட எங்களுக்கு தெரியாது. மீட் பண்ணதே கிடையாது. ஆனா மீட் பண்ண வரேன்னு சொல்லியிருந்தாரு. வேலைனால வர முடியல போல. எங்களுக்கு கூட தோணல பாருங்க. போய் அவரு ஃபேஸ் எப்படி இருக்குன்னு கூட தெரியாது. சரி, ஒரு தடவை கண்டிப்பா மீட் பண்ணணும் அவரை. ரொம்ப ரொம்ப நன்றி சர்பில். எங்களுக்கு இவ்வளவு ஃபுல் சப்போர்ட், அதுவும் எங்க ஊர்ல சப்போர்ட் பண்ற ஒரே ஆளு நீங்க தான். ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி சர்பில். அடுத்து வந்து குட்டிமா, அவங்கள வந்து கண்டிப்பா மறக்க முடியாது. ஏன்னா அவங்க பேர் என்னன்னு கூட எனக்கு தெரியாதுங்க. ஏன்னா குட்டிமா அப்படின்னு ஒரு நேம்ல தான் வந்து அவங்க இது பண்ணியிருக்காங்க, ஐடி வச்சிருக்காங்க. ஸோ அவங்க வந்து ஒரு வீடியோ மிஸ் பண்ண மாட்டாங்க எங்களுடைய வீடியோ. அதே மாதிரிதான் ஏன் டாப் லிஸ்ட்ல அவங்க தாங்க இருக்காங்க. எனக்கு அநேகமா ஏன்னா மாசம் ஈஸி ஏற்றி விட போறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அவங்களுக்கு தாங்க கண்டிப்பா ஈஸி போகும்னு நினைக்கிறேன். ஏன்னா இன்னும் வரைக்கும் ஃபர்ஸ்ட்ல இருந்து இன்னும் வரைக்கும் அவங்க தான் டாப் லிஸ்ட் நேம்ல காட்டுது. ஸோ அது மட்டும் கிடையாது, குட்டிமா மட்டும் கிடையாது, ரெண்டாவது இடத்துல வந்து பேர் கூட நேற்று தப்பா சொன்னேன்னு ஃபீல் பண்ணாங்க. ஏன்னா நேற்று வீடியோஸ்ல வந்து தப்பா சொல்லிட்டேன். பதி நவாஸ்ன்னு சொல்லிட்டேன். ஆக்சுவலா அவங்க பேர் வந்து ஃபாத்திமா பதி. அவங்க வந்து ரெண்டாவது இதுல இப்ப இருக்காங்க. மூணாவது வந்து நவாஸ் இருக்காங்க. ஆனா ஆக்சுவலா நாங்க வந்து 2 பேருக்கு ஈஸி ஏற்றி விட போறோம். ஏன்னா அந்த அளவுக்கு இன்கம் வந்திருக்கு. இன்னும் இன்கம் அதிகமாச்சுன்னா இன்னும் நிறைய பேருக்கு ஈஸி பண்ணி விடலாம். பட் வந்து பார்ப்போம், நெக்ஸ்ட் மந்த் வந்து எப்படி போதும் பார்ப்போம். பட் இருந்தாலும் உங்களுடைய சப்போர்ட் வந்து கண்டிப்பா மறக்கவே முடியாது. இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேங்க. எங்களுக்கு ஆல்ரெடி கிஃப்ட் அனுப்பிட்டுருந்தாங்க தெரியுமா? லெட்ரு கூட அனுப்பியிருந்தாங்க. அது வந்து ஷர்ட் இதெல்லாம் கிஃப்ட் வந்துருச்சு இல்லையா, அதே மாதிரி. ஆமா, அந்த கிஃப்ட் எங்கேயா வந்தது? எடுக்கலையா? சரி, ஓகே. ஆக்சுவலா அதை வந்து நாங்க இன்னும் பிரிச்சு பார்க்கல. ஏன்னா போன தடவை கூட கிஃப்ட் வந்துருந்துச்சு. ஆனா அதை லைவ்ல காட்டலாம், லைவ்லயே பிரிப்போம் டைரக்டா அப்படின்னு பிரிக்கும் போது ஏதோ இன்டர்நெட் ப்ராப்ளம் வந்து அது என்னன்னு சரி பண்ணும்போது தெரியாம டெலிட் பண்ணி விட்டேன். ஸோ அந்த மாதிரி இந்த தடவை இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த தடவை லைவ்லயே சூப்பரா காமிச்சலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கோம். இன்னும் நான் என்னன்னு கூட நாங்கள் பிரிச்சு பார்க்கல. ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி. யாரும் கூட அப்புறம் சொல்றேன், இதுல லைவ்லேயே சொல்றேன் டேரக்டா. ரொம்ப ரொம்ப நன்றி. எங்களுக்கு இந்த அளவுக்கு சப்போர்ட் கொடுக்குறதுக்கு நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லைங்க. இந்த அளவுக்கு எங்களுக்கு சப்போர்ட் கொடுப்பீங்கன்னு ரொம்ப நன்றி. இதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் ஏதாவது பெஸ்டா பண்ணணும், எங்களுடைய ஃபாலோவர்ஸ்க்கு ஏதாவது பண்ணணும் ரொம்ப ஆசையா இருக்குங்க. பட் வந்து இன்கம் இப்போதைக்கு வர்றதை வச்சு எதுவும் பண்ண முடியல. சின்ன சின்னதா பண்ணிக்கிட்டு இருக்கேன். கண்டிப்பா கண்டிப்பா எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஏன்னா இன்னும் கொஞ்சம் டெவலப் ஆகும்னு. டெவலப் ஆகி நல்ல இன்கம் வந்ததுக்கு அப்புறம் பெருசா பெரிய லெவலில் பண்ணணும்னு ஒரு ஆசை இருக்கு. பார்ப்போம். அது மட்டும் கிடையாதுங்க, நாங்க வந்து என்ன பண்ண போறோம்னா, எங்களுக்கு யார் அதிகமா சப்போர்ட் பண்றாங்களோ அவங்கள செலக்ட் பண்ணி அவங்க ஊருக்கு டைரக்டா, ஆனா அவங்களுக்கு விருப்பம் இருந்தால் அவங்க ஊர்லயே வந்து அவங்கள மீட் பண்ணிட்டு அப்படியே அங்கேயே வீடியோ எடுத்து வரலான்னு ஒரு பிளான் இருக்கும். ஆனா வந்து அதை டிசைட் பண்ணியிருக்கோம். இன்னும் வந்து பிளான் போடல, கன்ஃபார்ம் பண்ணல. ஏன்னா கொஞ்சம் அதை எடுத்துலயே பண்ண முடியாது இல்லையா. ஸோ பார்ப்போம். உங்களுடைய சப்போர்ட் நினைச்சு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ரொம்ப ரொம்ப நன்றி மறுபடியும். அடுத்த வீடியோ மீட் பண்ணுவோமா? பாய்.